மாணவர்களே, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் யூனிட் 2 பார்த்தோம். அதாவது கரண்ட்டை பத்தி, எலக்ட்ரிசிட்டி பத்தி நம்ம எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நாம இன்னைக்கு புது யூனிட் ஸ்டார்ட் பண்றோம். தட் இஸ் யூனிட் 3. யூனிட் 3ல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ரைட்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்தா இருக்கு. இப்ப நான் பேசும்போது இந்த செகண்ட்லயும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருக்கு. கரெக்டா? இந்த உலகத்துல எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாது. கரெக்டா? மாறி அந்த மாற்றம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்க போகுது. கிளியரா? ஓகே. இப்போ நம்ம டாபிக்ல பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்ப டாபிக் உள்ள போறதுக்கு நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய வார்த்தை என்னன்னா, வாட் இஸ் சேஞ்ச்? அது மாற்றம்னா என்ன? அத நம்ம தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டாபிக் உள்ள மத்த டாபிக்லாம் மத்த கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாட் இஸ் சேஞ்ச்? கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேப்பர் காமிக்கிறேன். ரொம்ப நம்ம பக்கத்துல இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம சுத்தியே நிறைய மாற்றங்கள் நடந்தா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் பாருங்க. சம்திங் ஒரு நியூஸ் பேப்பர். ஓகே. இப்போ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் நான் வச்சிருக்கேன். இதை என்ன பண்ண போறேன்னா கிளிக்கிறேன். இப்படி கிழிச்சு போட்டேன். சரியா? இப்படி கிழிச்சு போட்டேன். கிளியர்? ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரா இருந்தது. இப்போ நான் கிழிச்சு போட்டேன். என்ன நடந்தது இதுல? என்ன நடந்தது? நான் கிழிச்சேன். என்ன நடந்தது? யாரா சொல்ல முடியுமா? என்ன நடந்தது அப்படின்னா, அது மாறி இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்ல. உருவத்துல பெருசா இதா ஆகணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் இப்ப இல்ல. கிழிச்சதுனால அதோடைய வடிவத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா நமக்கு வந்து கிழிச்சேன். இந்த மாதிரி ஒரு வடிவம் மாறி இருக்கு. எதுனாலும் மாத்தலாம். நீங்க அதுக்காண்டி நீங்க இப்போ அதை வந்து தீ எரிச்சு நமக்கு சாம்பலா கொண்டு வரும். அதுவும் ஒரு மாற்றம் தான். அதை நம்ம வந்து கேமரா முன்னாடி பண்ண முடியாதனால அதை நான் பண்ணல. ஜஸ்ட் கிழிச்சு காமிக்கிறதுல ஒரு சேஞ்ச் நடக்கும். அதுலயே ஒரு சேஞ்ச் தெரியுங்காண்டி தான் இதை சொன்னேன். ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொருள் ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது ஒன் ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறது, அதாவது அனதர் ஸ்டேஜுக்கு போறது. ஸ்டேஜ்னு சொல்லலாம், ஸ்டேட்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், இல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ். சரிங்களா? ஓகே. இது புரியுதா? ஒரு பொருள் ஒரு நிலையில இருந்து, தமிழ்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன், ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறணும். மாறுறது பேர் தான் சேஞ்ச், மாற்றம். ஏன்னா அதே நிலையில இருந்து அதை எப்படி மாற்றம் சொல்லுவோம்? கரெக்டா? ரைட்டா? இது புரியுதா? ஓகே. So it is the process of becoming something different. சரியா? அதாவது ஒரு இது இன்னொன்னா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் சேஞ்ச். அந்த ப்ராசஸ் பேர் தான் மாற்றம். அந்த நிகழ்வு பேர் தான் மாற்றம். சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில எந்திரிக்கீங்க. கரெக்டா? காலையில எந்திரிக்கும் போது நீங்க மேபி எத்தனை பேர் வந்து 8 மணிக்கு 7 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிப்பீங்க தெரியல. அந்த சூரியன் அவனுடைய அந்த மூவ்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம். காலையில நீங்க இருக்கக்கூடிய அதே இடத்துலயே சாயந்தரம் பார்ப்பீங்க சூரியனை. மத்தியானம் அதே இடத்துல பார்ப்பீங்களா? இல்ல. கரெக்டா? அப்படிதானே? அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காலையில நம்ம மார்னிங் பாக்குறோம். இப்ப பாருங்க ஈவினிங் ஆயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் சில நேரத்துல திருப்பி மார்னிங், அப்படி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே. அந்த நமக்கு வந்து இந்த சன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப மெஷர்மெண்ட் பண்ண மாட்டோம். சும்மா ஓகே காலையில சூரியன் வருது, மத்தியானம் நிறைய பேர் சூரியனே நம்ம பார்க்க மாட்டோம், நிலாவும் பார்க்க மாட்டோம். அமெரிக்காலலாம் பாத்தீங்கன்னா அந்த சன் வந்து சில நாள் முன்னாடியே வந்து, அதாவது சன் செட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முன்னாடியே நடந்துரும். அது மாதிரி சன் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்க டைம்லாம் நம்ம இந்தியன் டைமோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாசமா இந்த சன்னுடைய அந்த சன் செட் ஆகக்கூடிய டைமை நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு மாசமா. சின்ன அது வந்து ஆப்லாம் இருக்கு. பட் அவங்களும் அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த சன் செட் இப்போ ஒரு நாளைக்கு 6 மணிக்கு சன் செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிருதுன்னா ஒரு 5:30 மணிக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5:30 மணிக்கு சன் செட் ஆயிருது.
அப்புறம் முன்னாடியே கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்கு. பட் அந்த ஒரு மாசமா அவங்க கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு டைரக்டா 5ல இருந்து 5:30க்கு அது 6ல இருந்து 6:30க்குலாம் முன்னாடி போலாம். ஒரு நாளைக்கு இப்போ 5 ஃபர்ஸ்ட் 6 மணின்னு வச்சிருந்தாங்களேன். 6 மணிக்கு சன்செட் ஆகுது. 2ஆம் நாள் எப்படின்னா 5:59 சன்செட் ஆகுதாம். 3ஆம் நாளைக்கு 5:58க்கு சன்செட் ஆகுதாம். இதுலயே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்குது. நல்லா பாருங்க, மாற்றம் நடந்திருக்கு. ஒரு செகண்ட் தான். பட் அந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு இருட்டுறது எல்லாம் பெருசா தெரியாது. அப்படின்னா 6க்கும் 5:59 தெரியாது. பட் அந்த 6ல இருந்து 5:30 மணிக்கோ இல்ல 5 மணிக்கோ வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய, ஆமா என்னடா முன்னாடியே இருட்டிட்டு முன்னாடியே இரவு வந்துட்டு நம்ம நினைப்போம். கரெக்டா? பட் அந்த இயற்கை நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. என்னன்னா, மாற்றம் மெதுவாப்பா நடக்கும். ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை இயற்கை சொல்றது. அதுதான் நம்மளுக்கு படிப்பினை. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? நம்ம வந்து கன்சிஸ்டன்டா டெய்லி அவன் ஒருத்தன் பண்றான். அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். கன்சிஸ்டன்டா நம்ம எதுனாலும் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்டா நம்ம வந்து கொண்டு போனா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாங்கிறத இயற்கையை நமக்கு சொல்லுது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இது புரியுதா? இந்த மாதிரி கிளைமேட் மாறுது, நம்மளை சுத்தி உள்ளது மாறு, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஐஸ் கியூப். ஐஸ் கியூப்பை நீங்க வெளியில எடுத்து ரொம்ப நேரம் வைக்க முடியுமா பாத்தீங்கன்னா இல்ல. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்னா மெல்ட் ஆயிரும். கரெக்டா? ஓகே, மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி என்ன ஆகும்? வாட்டரா மாறிடும். கிளியர்? அந்த பனி கட்டி, ஐஸ் கட்டி அடிமோம்ல, அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி என்ன வாட்டரா மாறிடுது. அது மாதிரி ஒரு பேப்பரை நம்ம வந்து எரிக்கிறத சொன்னேன். நீங்க பேப்பரை எரிச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பேப்பரே இருக்காது, வெறும் சாம்பல் மட்டும் தான் இருக்கும். அது ஒரு மாற்றம். நீங்க வளர்றீங்க, அப்படிதானே? 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தீங்களா அதுதான் இப்ப இருக்கீங்களா? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி ஹைட்டா வளர்ந்துருப்பீங்க, உருவத்துல மாறி இருப்பீங்க, இடையில மாறி இருப்பீங்க. கரெக்டா? ஒரு மாற்றம் வந்திருக்கா? சோ எல்லாமே ஒரு சேஞ்ச். ஓகே, அதனால சேஞ்சுக்கு நம்ம எங்கேயோ புக்கை தேடி தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுத்தியே நிறைய சேஞ்சஸ் நடக்கு. ஓகே, இப்போ சேஞ்சுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா சார், ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை மாறுறது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுறது அப்படி தெரிஞ்சு போச்சு. பட் இந்த ஒரு மாற்றங்கள் ஒரே டைப்பா இருக்குன்னா இல்ல, ஒரே மாதிரியா இருக்கான்னா இல்ல. எஸ், அதுக்கு தான் நாம ஒண்ணு படிக்க போறோம். அதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ். அதாவது தமிழ்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன், மாற்றங்களின் வகைகள். அப்ப என்ன அர்த்தம்? மாற்றங்களே நிறைய வகைகள் இருக்கு. ரைட்டா? கிளாசிபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விதமான மாற்றம் மட்டுமே உலகத்துல இல்ல, வேற வேற விதமான மாற்றங்கள் இருக்கு, அதுலயே வகைகள் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் டைப் ஃபாஸ்ட் சேஞ்ச், ஸ்லோ சேஞ்ச். ரைட்டா? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ்ல பாத்தீங்கன்னா மெதுவான வேகமான, மெதுவான வேகமான, வேகமான. இது ஒரு மாற்றம். மாற்றம் பொதுவா நீங்க பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா மாற்றத்துக்குள்ள வகைகள் இருக்குங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஓகே, அது என்ன சார் ஃபாஸ்ட் சேஞ்ச், ஸ்லோ சேஞ்ச்? இப்ப நான் சொன்னோம்ல, ஒரு சன் செட் ஆகுறது அப்படின்னு சொன்னேன். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ சேஞ்ச் தான். நான் தான் சொன்னேன், டைரக்டா இன்னைக்கு 5 மணி, நாளைக்கு 4 மணி, நாளா கழிச்சு 3:30 மணி அப்படிலாம் மாறல. அப்படியே ஒவ்வொரு செகண்டா மாறுது. ஒரு ஸ்லோ சேஞ்ச். ஓகே, இப்போ ஸ்லோ அப்படின்னா என்ன, ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப ஸ்லோலாம் அந்த மாற்றம் நடக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். அதாவது லாஃப்ட் ஆஃப் டைம் எடுத்துக்கிடும். ரொம்ப காலத்தை எடுத்துக்கிடும். ரைட்டா? ஓகே, அதுதான் ஸ்லோ சேஞ்ச். அதுதான் மெதுவான மாற்றம். எக்ஸாம்பிள், நாம பேபியா இருந்தோம், அதுதானே? பேபியா இருந்து இன்னைக்கு நம்ம வந்து, நீங்க இப்ப 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நான் உங்க 6th எடுக்கக்காண்டி நான் ஒரு ஒரு வயது எல்லாம் வந்திருக்கேன், அப்படிதானே? வளர்ந்துருக்கேன்ல? கரெக்டா? அப்ப நம்ம எல்லாருமே பேபியா தான் வந்து வந்திருக்கோம். அந்த பேபி எப்படி இப்போ பெரிய ஆளா இருக்கும்? கரெக்டா? இது ஒரு ஸ்லோ சேஞ்ச். சடனா இது நடந்ததா? நேத்து பிறந்து இன்னைக்கு நான் பாடம் எடுக்கிறேனா? இல்லையே, அப்படிதானே? சோ இது வந்து ஒரு ஸ்லோ சேஞ்ச். அப்ப ஸ்லோவா நான் க்ரோ ஆனேன், நம்ம எல்லாருமே க்ரோ ஆகிறோம். ரைட்டா? அதே மாதிரி நீங்க விதை போட்டீங்கன்னா அந்த விதை அப்படியே முளைச்சு அந்த மரமா பிக் ட்ரீயா மாறுறதுக்கும் பல வருடங்கள் எடுக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஆலமரம், அரச மரம் 300 200 வருஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எவ்வளவு பாருங்க. அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடியே விதை போட்டு அந்த இடத்துல மண்ணுல போட்டு வளர்ந்துருக்கு. ஏதோ ஒரு காக்கையோ குருவியோ போட்டிருக்கு, அப்படிதானே?
சோ அதுல இருந்து அந்த மரம் வளர்ந்துருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் ஒரு ஸ்லோ சேஞ்ச். பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, பாஸ்ட், அதாவது வேகமான மாற்றம். இவர் ரொம்ப டைம் எடுப்பாரு. நான் டைம் போட்டு போட்டுக்கேன்னா அப்ப இவர் டைம் எடுக்க மாட்டாருன்னு இல்ல, அதாவது ரொம்ப டைம் எடுப்பக்காண்டி போட்டிருக்கேன். சோ இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா நடந்துருவார். ரொம்ப 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 குயிக்கா. தமிழ்ல உள்ளவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும். ரொம்ப குயிக்கானா ரொம்ப வேகமா, ரொம்ப சீக்கிரமா நடக்கிறது தான். சரியா? ஓகே. இதுக்கு எக்ஸாம் நான் சொல்லிடுறேன். பட்டாசு வெடித்தல். போன தீபாவளிக்கு வச்சு ஒரு வெடியை வச்சு இன்னைக்கு தான் வெடிச்சதுன்னு சொல்ல முடியுமா? அது நல்லா இருக்குமா? பட்டாசுடைய ஒரு பிஹேவியர் அது இல்லையா? சரியா? அப்போ பட்டாசு வெடிக்கிறது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குயிக் சேஞ்ச். அப்படிதானே? இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இப்பதான் நீங்க ரீசெண்டா பட்டாசம் போட்டிருப்பீங்க. சோ அந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ மழை டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க மின்னல் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்படிதான், லைட்னிங் டக்குன்னு வந்துட்டு போயிரும். பயங்கரமா வந்துட்டு அப்படியே போயிரும். அப்ப அதெல்லாம் ஒரு வேகமான மாற்றம், ஃபாஸ்ட் சேஞ்ச். இந்த ஃபர்ஸ்ட் டைப் புரிஞ்சுதா? இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். சரியா? இப்போ நான் சொன்னது மட்டும்தான் எக்ஸாம்பிளா அப்படின்னு கிடையாது. நிறைய இருக்கு. நம்ம எல்லா எக்ஸாம்லயும் அப்படியே எழுதிட்டே இருக்க முடியாது. அப்படித்தானே? அதனாலதான் நம்ம சில எக்ஸாம்பிள் சொல்றோம். சில எடுத்துக்காட்டுகள் சொல்றோம். நீங்க தான் அனலைஸ் பண்ணணும், பார்க்கணும் உங்களை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஆஹ் இரும்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இரும்பு துரு பிடிச்சிருக்கிறது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க, அதையும் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல இந்த இரும்பு கதவு எல்லாம் வெளியில போட்டிருப்பாங்க. அந்த அந்த கதவு பாத்தீங்கன்னா அடிக்கடி மழை வெயில கிடக்கறதுனால ஈஸியா துரு பிடிச்சிடும். அப்படிதானே? பெயிண்ட் அடிச்சா தப்பிச்சுது, பெயிண்ட் அடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப துரு பிடிச்சிடும். இரும்பு துரு பிடிக்கிறது, ரஸ்டிங் ஆஃப் அயான் பார்த்திருப்பீங்க. அப்புறம் பழம் பழுக்கிறது, ரைப்பனிங் ஆஃப் ஏ ஃப்ரூட்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து சேஞ்ச். ஆனா என்ன சேஞ்ச்? யாராவது கரெக்டா சொல்லுங்க. இது சேஞ்ச் தான். இரும்பு துரு பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச். பழம் வந்து டைரக்டா பழமா இருக்காது. அது வந்து என்ன இருக்கும், பூவா இருக்கும், அப்புறம் காயா இருக்கும், அதுக்கப்புறம் தான் கனியா மாறுது. பழம் பழுக்கிறது அப்படிதான். அந்த பழத்துலயும் பாத்தீங்கன்னா டைரக்டா கனிந்த பழம்லாம் வராது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அப்ப எல்லாமே மாற்றம் தான். பட் இதெல்லாம் மாற்றம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் என்ன மாற்றம்? ஃபாஸ்டா, ஸ்லோவா, வேகமானதா, மெதுவானதா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. எஸ், குட். என்னது அப்படின்னா ஸ்லோ சேஞ்ச். கரெக்ட். ஏன்னா இரும்பு கதவை இன்னைக்கு போட்டுட்டு மறுநாளே அது வந்து துரு பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அதுமாதிரி பழமும் பாத்தீங்கன்னா அந்த மலர்ல இருந்து காயா மாறி, காயில இருந்து நல்ல பழுக்கிற பழமா மாறுறது பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். வெரி குட். இது வந்து ஸ்லோ சேஞ்ச். பாத்தீங்களா? உங்களை சுத்தி எவ்வளவு இது இருக்கு. இது எங்கேயும் நம்ம வித்தியாசமா ஏதாவது ஊருக்கு போய் பார்க்கணுமா என்ன? நம்ம வீட்லயே பார்க்கலாம். ரைட்டா? கிளியர். குட். இப்ப இரண்டாவது வகையை பார்க்க போறோம். அதுதான் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கக்கூடிய வகை. தமிழ்ல பாத்தீங்கன்னா மீள், மீளா மாற்றங்கள். சரியா? மீள், மீளா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்ச். சரியா? இதுதான் ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள் சேஞ்ச். மீள் மற்றும் மீளா மாற்றங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பார்க்கணும். சரியா? ரைட். அதாவது மீள் அப்படின்னா மீண்டு வர்றது, பேக், திருப்பி வர்றது. அதாவது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்க திரும்ப பெறலாம், வர முடிஞ்சால் அது மீள் மாற்றங்கள், அதாவது ரிவர்சபிள். அதாவது நான் என்ன போடுறேன்னா இப்படி போடுறேன், புரியக்காண்டி போடுறேன். பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னு போட்டுதான் புரியும் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும்? பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர முடிஞ்சா அதுதான் ரிவர்சபிள், மீள் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ இந்த சேஞ்ச் ரிவர்ஸ்டா நடக்குமா சார்? எஸ், a change that can be reversed. சரியா? ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுமே. ஏன்னா இது வந்து ஒரு லைன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆமா ரிவர்ஸா கொண்டாந்தா நல்லா இருக்கு. பட் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுமே. ஆல்ரெடி நம்ம பார்த்ததே பார்க்கலாம். அதாவது ஐஸ் கியூப் கையில வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உருகி தண்ணியா போகும். நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன்.
கரெக்டா வாட்டரா போகும். இந்த வாட்டரை நீங்க திருப்பி ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கியூபா கொண்டு வரணும். இது ஒரு சேஞ்ச். புரியுதா? ஓகே, அந்த வாட்டரை திருப்பி ஃப்ரீசர் பண்ணா நீங்க ஐஸ் கியூப் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் தானே? கிடைக்காதா? கிடைக்கும், அப்படிதானே? சோ இது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப மெல்டிங் ஆஃப் ஐஸ் அப்படிங்கிறது, பனிக்கட்டி உருகுதல் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சபிள் சேஞ்ச், ஒரு மீள் மாற்றம். எல்லாரும் சொல்லிடலாமா? ஏன்னா மீன் மாற்றத்தை ஒரு எக்ஸாம் கேட்டாங்கன்னா இது ஒண்ணு எழுதலாம், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது எழுதலாம், புக்ல படிச்சது எழுதலாம், இன்டர்நெட்ல பார்த்தது எழுதலாம். சரி, அதனால இதுதான் எழுதணும், இதெல்லாம் எழுதக்கூடாதுலாம் கிடையாது. ஆனா கரெக்டா இருக்கணும், அந்த எக்ஸாமுக்கு அது கரெக்டா இருக்கணும், மாத்தி எழுதக்கூடாது. அது மாதிரி நீங்க ரப்பர் பேண்ட் கையில வச்சிருப்பீங்க, அந்த ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. நம்ம எல்லாரும் சும்மா விளாடும், கை சும்மா இருக்காது, நம்மளுக்கு அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸ்ட்ரெச் பண்ணி விட்டீங்கன்னா திருப்பி ரப்பர் பேண்ட் அந்த பழைய பொசிஷனுக்கு வரும். அதையும் நீங்க வந்து பார்க்கலாம், அந்த ரிவர்சபிள் சேஞ்ச் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணலாம். இது கிளியர் ஆயிட்டா? இப்ப இர்ரிவர்சிபிள் போலாமா? மீளா மாற்றம். மீளா என்னத்தம்? ஒரிஜினல் ஸ்டேட் கொண்டு வர்றது. மீளா அப்படிங்கிற இர்ரிவர்சிபிள்னா உங்களால ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதாவது பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்ட நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இன்ட் போடுறேன் இதுக்கு. சரியா? இப்ப இத படிச்சாச்சு. இர்ரிவர்சிபிளுக்கு இன்ட் போட்டா என்னத்தம்? கொண்டு வர முடியாதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி, நோட் மாதிரி கொடுக்க, நீங்க அதை நோட்ல எழுதி அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு அதோடைய ஃபுல் பிக்சர் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ உங்களால ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. நம்மளால ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு பிரிங் பேக் பண்ண முடியலன்னா அதுதான் irreversible சேஞ்ச். அப்போ a change that cannot be reversed, ஒரு மாற்றத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, திரும்ப அடைய முடியாது. சரியா? திரும்ப நம்ம அந்த முந்தின ஸ்டேஜுக்கு போக முடியாது. கிளியரா? ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்? இப்போ உங்க கண் முன்னாடியே ஒண்ணு காமிச்சேன். பேப்பரை வந்து கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டோன்னே அப்படியே துண்டு துண்டா விழுந்துட்டு, திருப்பி பேப்பரா ஒட்டு அப்படின்னு நம்ம கம் வச்சு ஒட்டுறதெல்லாம் சொல்லக்கூடாது. திருப்பி அந்த பேப்பர்லாம் எனக்கு எல்லாம் ஒட்டி ஒரு பேப்பரா ஆக போதா? இல்ல, அப்படிதானே? அதுமாதிரி ஒரு பேப்பரை நீங்க பர்ன் பண்ண போறீங்க, எரிக்க போறீங்க, கரெக்டா? அப்ப என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி பேப்பர் எடுக்க முடியுமா? அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி பேப்பர் எடுக்க முடியுமா? எஸ், முடியாது. கரெக்டா? நோ, நம்மளால அது பண்ண முடியாது. அதெல்லாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டா? பர்னிங் ஆஃப் பேப்பர்ல வந்து நம்ம நிறைய சொல்லலாம். அது வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். நீங்க க்ரோ கூட பாத்தீங்கன்னா, நீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே. சரியா? க்ரோ ஆறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் தான். நம்மளால எனக்கு எனக்குன்னா இப்போ ஒரு 10 வயசு ஆகணும்னு ஆசை இருக்கு. முடியுமா? கனவு வேணா நினைச்சுக்கலாம், அப்படிதானே? பட் என்ன பண்ண முடியாது, நம்மளால முந்தின ஸ்டேஜுக்கு போக முடியாது. திருப்பி பேபி ஆகும், இல்ல இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னால போக முடியாது. அப்ப இது எல்லாமே irreversible சேஞ்ச், மீளா வினைகள், மீளா மாற்றம். கிளியர் ஆயிட்டா? இது ரெண்டாவது ஸ்டெப்ப சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டாவது டைப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் இப்போ மூணாவது டைப் போக போறேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகேப்பா, குட். இப்ப நம்ம மூணாவது டைப் போலாமா? மூணாவது டைப் என்னன்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். வேதியியல் மாற்றங்கள் இங்கிலீஷ்ல பிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, போட்டிருக்கேன், எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாண்ணே, இயற்பியல் மாற்றம்னா என்ன, வேதியியல் மாற்றம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் செவன்த்லயும் நீங்க இத நல்லா டீட்டெயிலா படிப்பீங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இயற்பியல் மாற்றத்தை பார்க்கலாம். இந்த இயற்பியல் மாற்றத்துல இந்த பிசிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது உங்களுக்கு நோ நியூ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஹிண்ட். புதிய பொருள் உருவாகாது. சரியா? தமிழ்ல உள்ளவங்க நான் சொல்லிட்டேன், அது எழுதுனா டைம் ஆகும், அதனால நான் இங்கிலீஷ் எழுதிட்டு அதை தமிழ்ல சொல்றேன். நோ நியூ சப்ஸ்டன்ஸ்னா புதிய பொருட்கள் உண்டாகாது. இந்த மாற்றத்துல, இயற்பியல் மாற்றத்துல புதிய பொருட்கள் உண்டாகாது. அப்ப என்ன சார் மாறும்? புதிய பொருட்கள் உருவாகாது, அப்ப என்ன மாறும்? எஸ், நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்க மைண்ட்ல தோணுனா நல்ல கொஸ்டின். அப்ப என்ன மாறும்னா ஷேப், சைஸ்,
இன்னும் சொல்ல போனா ஸ்டேட்டு, என்ன அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமா இருக்கும். ஸ்டேட் தமிழ்ல உருவம், அளவு, நிலை இதெல்லாம் மாறி இருக்கும். பட் புது சப்ஸ்டன்ஸ் உருவாயிருக்காது. சரியா? இப்ப நம்ம வந்து பேப்பரை கிழிச்சோம். அந்த பேப்பர் வந்து irreversible அப்படின்னு வச்சோம். அந்த பேப்பர் கிழிச்சதை இதுக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எதுக்கு? இயற்பியல் மாற்றத்துக்கு. ஏன்னா இதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட போறோம்னா பேப்பர் பேப்பரா தான் இருக்கு. அப்படிதானே? புதிய பொருள் உருவாகல பாருங்க. புதிய பொருள் உருவானுச்சா அந்த பேப்பரை கிழிச்ச உடனே அந்த அதே பேப்பர் தான். பட் அதோட சைஸ் மாறுச்சு. அந்த வார்த்தையை நான் முன்னாடியே சொன்னேன். அதோட சைஸ் மாறி இருக்குப்பா அப்படின்னா இப்ப சைஸ் மாறி இருக்கு. ஏன்னா பர்ஸ் பெருசா வந்துச்சு ஒரு 30 சென்டிமீட்டர் பேப்பர்னா இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் ஆயிருக்கு. இந்த மாதிரி சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய காட்டி சொல்றேன். இது ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டா? ரைட். வேற சொல்றேனே. வேற என்ன சொல்லலாம்னா பாயிலிங் வாட்டர். இத சொல்றேன். ஏன்னா இதுல டவுட் வரலாம் உங்களுக்கு. அதனாலதான் இத சொல்றேன். பாயிலிங் வாட்டர். அப்புறம் பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ். அதாவது நம்ம கண்ணாடியை உடைப்போம். எனக்குமே உடைக்கிறதுல உடையுதுல கண்ணாடி உடைஞ்சாலும் அது கண்ணாடியா தான் இருக்க போகுது. சரியா? ரைட். இந்த பாயிலிங் வாட்டர் இது பிசிக்கல் சேஞ்சா? இல்ல நான் தப்பா ஆயிட்டேனா? பாயிலிங் வாட்டர் இது ஒரு பிசிக்கல் சேஞ்ச் தான். இயற்பியல் மாற்றம் தான். ஏன் சார்? எப்படி? அதுதான் கொதிச்சு போகுது இல்ல? எஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி கிளாஸ்ல. அதாவது நீங்க நீரை கொதிக்க வச்சீங்கன்னா அது ஆவியா மாறுதா? அந்த ஆவிக்கு பேர் இன்னொரு தமிழ்ல ஒண்ணு சொல்லலாம். நீர் ஆவி. நீரோடைய ஆவி. அப்ப அதுவும் நீர் தான். அதோடைய நிலை மட்டும் மாறி இருக்கு. ஸ்டேட் மட்டும் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் லிக்விடா இருந்ததுப்பா. இப்ப கேஸா மாறி இருக்கு. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் திரவமா இருந்தது. இப்ப வாயுமா இருக்கு. பட் ரெண்டுமே வாட்டர் தான். அதனால அது கேஸா மாறினா அது ஒரு புது ஆளான்னு நினைச்சிடக்கூடாது. நோ நியூ சப்ஸ்டன்ஸ். அதனால அந்த வார்த்தையை எழுதியிருக்கேன். அப்போ பாயிலிங் வாட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால இந்த பாயிண்ட் எழுதுனேன். ஏன்னா மத்தது கூட உங்களால கெஸ் பண்ண முடியும். ஆமா, கிளாஸை உடைக்கிறது, பேப்பரை கிழிச்சு போடுறதெல்லாம். பட் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஏன்னா இன்டர்வியூ இல்லைன்னா நம்மளோட எக்ஸாம்லயோ கேட்பாங்க. இது வந்து பிசிக்கல் சேஞ்ச். இதுல எதுவும் டவுட் இல்லையா? ரைட். இப்போ அதர் சைடு வரும். வேதியியல் மாற்றத்துக்கு வரும். எப்படி இதுக்கு ஆப்போசிட் தான் இருக்க போறாரு. அப்படிதானே? இயற்பியல் மாற்றத்துக்கு ஆப்போசிட்டா இருக்க போறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இங்க நோ நியூ சப்ஸ்டன்ஸ்னா அங்க கண்டிப்பா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்துடாரு. புதிய பொருள் அங்க உருவாகிறது. டிக் இப்படி போட்டுறேன். புதிய பொருள் உருவாகுது. ஓகே ரைட். என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வேற ஏதாவது இல்ல சொல்லணுமானா இந்த ஒன்னே போதும். புதிய பொருள் அது நமக்கு மாற்றம் நடந்திருக்கு. ஆமா, ஒரு புதிய பொருள் மாறிட்டு அவ்வளவுதான். அது நம்ம சயின்ஸோ திருப்பி அதை சொல்ல வேண்டாம். போனையில அவர் மாறதுனால நம்ம மாற்றம் எதுல இருக்குன்னு இதை சொல்லியிருக்கோம். பட் இதுல ஃபர்ஸ்ட் இதுல பாஸ் பண்ணிட்டாரு. ஆமா, சேஞ்ச் நடந்துப்பா. புது சப்ஸ்டன்ஸ் உருவாயிட்டாரு. புதிய பொருள் உருவாயிட்டு. எஸ், கரெக்ட். சரியா? சோ ஒரு இந்த புதிய பொருள் எப்படி இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு புது ப்ராப்பர்ட்டி இருக்கும். பழைய பொருளுடைய ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்காது. இதுக்குன்னு ஒரு புது ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். சோ ஒரு நியூ ப்ராப்பர்ட்டியோட ஒரு சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு புதிய பண்போட அந்த பொருள் உருவாகிறது. இது கிளியர் ஆயிட்டா? எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருமே ரைஸ் சாப்பிடுறோம். குக் பண்ணி தான் சாப்பிடுறோம். குக்கிங் ரைஸ். சமைக்கிறது அப்படிதானே? ரைட், சூப்பர். சமைச்சது நீங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து அரிசியை தான் நமக்கு வந்து சமைக்கிறோம். அரிசி அந்த பேரே பாத்தீங்கன்னா பொங்குன பேரும். சமைச்சதுக்கு அப்புறம் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சோறு அப்படின்னு தான் சொல்லுவோம். தவிர அரிசின்னு சொல்ல போறோம். எனக்கு கொஞ்சோண்டு அரிசி வையும்னு சொல்ல போறோம். சோறு பேரே மாறுது. அப்படிதானே? சோ அது பழைய அரிசி மாதிரியா இருக்கு? கண்டிப்பா இல்ல. வெரி குட். அப்படிதானே? இட் ஹேஸ் நியூ ப்ராப்பர்ட்டி. அதுக்கு புதிய பண்பு இருக்கு. கரெக்டா? அரிசியும் சோறும் நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. அரிசி பொங்கனாலதான் அது வந்து அந்த சோறா மாறுச்சு. சரியா? அப்ப அது வந்து ஒரு புது சப்ஸ்டன்ஸ். ஸோ குக்கிங் ரைஸ்ங்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ்ல நீங்க சொல்லலாம். அந்த சேஞ்ச் நடந்தது காரணம் என்ன? வெறும் அரிசியை வச்சு நீங்க சோறை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. தண்ணி, ஹீட் இதெல்லாம் இருந்துச்சா? வெப்பம் கொடுத்தீங்களா? கொடுத்ததுனாலதான் வந்துச்சு. அப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் உருவானுச்சு. புரியுதா? இது புரியுதா? ரைட். சோ இது போக நீங்க தீக்குச்சி பொருத்துவீங்க. அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். தீக்குச்சில
கொஞ்சோண்டு மருந்து இருக்கும், அந்த தீப்பெட்டிலாம் சைட்லயும் மருந்து இருக்கும். பொறுத்துன பிறகு இந்த மருந்து எரிஞ்சிரும், திருப்பி உங்களுக்கு வராது. இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச், புதிய ப்ராப்பர்ட்டியோட இருக்கு. இரும்பு துரு பிடிக்கிற பத்தி நான் சொல்லியிருந்தேன், ஆனா நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். அந்த இரும்பு துரு பிடிக்கிற இதுல சேர்க்கலாம், ஏன்னா கெமிக்கல் சேஞ்ச் தான் அது. சரியா? ரஸ்டிங் ஆஃப் அயானும் பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஏன் சார் கெமிக்கல் சேஞ்ச்னா, அந்த இரும்பு இருக்குல்ல, அந்த இரும்பு வந்து சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உள்வாங்கி அது கூட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு துருவா மாறிடுது. சரியா? அதனால அது வந்து கிளியரா, இது வேதியியல் மாற்றம், கெமிக்கல் சேஞ்ச். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ சார் பிசிக்கல் சேஞ்ச்க்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் நான் உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுப்பா அப்படிங்கிற என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு ஒரு ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா சூப்பரா இருக்கும் அப்படிங்காம ஒரே ஒரு லைன்ல என்ன சொல்லலாம்? வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச்? யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க ரொம்ப நேரம் சொல்ல வேண்டாம். சார் அது இரும்பு துரு பிடிக்கும், இது சோறு பொங்கும், அது பேப்பர் கிழிப்பீங்க, எதுவுமே வேண்டாம். சிம்பிளா சொல்ல போனா ஒரே ஒரு லைன் தான். எஸ், என்ன லைன்னா இதுதான். இருக்குல்ல, கீ டிஃபரன்ஸ் என்னது பிசிக்கலுக்கும் கெமிக்கலுக்கும் பாத்தீங்கன்னா, பிசிக்கல்ல ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும், நியூ சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது. ஆனா கெமிக்கல் சேஞ்ச்ல நியூ சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிரும், அங்க ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் அவர் மாறிடுவார். புரியுதா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா, குட். சரி, இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் என்னன்னா விரும்பத்தக்க விரும்பத்தகாத மாற்றங்கள். அதாவது இங்கிலீஷ்ல இது எழுதுறேன், டிசரபிள் அண்ட் அன்டிசரபிள் சேஞ்ச். தமிழ்ல உள்ளவங்களுக்கு அதுவும் லென்த் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ் மட்டும் இருக்கு. சரியா? டிசரபிள் அண்ட் அன்டிசரபிள் சேஞ்சஸ், விரும்பத்தக்க விரும்பத்தகாத மாற்றங்கள். விரும்பத்தக்க டிசரபிள் சேஞ்சஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம விரும்புவோம். யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த சேஞ்சை விரும்பி இருப்போம். சரியா? நம்ம எனக்கு அது நடந்துக்குமா, இந்த இந்த மாதிரி மாறி இருக்கணுமா அப்படின்னு விரும்புறோம்ல, இதெல்லாம் டிசபிள் சேஞ்ச். புரியுதா? எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா இப்படா நைட் ஆகணும்னு தோணும். கரெக்டா? நைட்டுனா நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்ப காலையில நைட் ஆறு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு நம்ம விரும்பியோ விரும்பாட்டோ அது நடக்கதான் போட்டு, பட் அது விருப்பப்படுறாங்கல்ல, அது ஒரு டிசபிள் சேஞ்ச். பகல் இரவு, இரவு பகல் அப்படின்னு மாறுறதுதான். சரியா? அது மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு விதையை போட்டிருப்பாங்க, விதை போட்டு மரமா வளரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ஏன் மரம் வளரணும்ப்பா, மாம்பழம் கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விதை தானே ஃப்ரூட்டா நமக்கு வந்து ஒரு மரமா முளைச்சு ஃப்ரூட் கொண்டு வருது. அப்ப இது வந்து ஒரு விரும்பத்தகுந்த மாற்றம். குக்கிங் ஃபுட்டு ஒரு விரும்பத்தக்க மாற்றம், டிசபிள் சேஞ்ச். அன்டிசபிள் சேஞ்ச்னா கண்டிப்பா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த சேஞ்சு நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கோ இல்ல யூஸ்ஃபுல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத, ஹார்ம்ஃபுல்லா இருக்கோ அதை நம்ம வந்து இல்ல நமக்கு பிடிக்கலப்பா, அன்வான்டா இருக்கு, தேவையே படல அப்படிங்கிறதெல்லாம் அன்டிசபிள் சேஞ்ச். உதாரணத்துக்கு ரஸ்டிங் ஆஃப் அயானே நம்ம சொல்லலாம். ஏன்னா ரஸ்டிங் ஆஃப் அயானு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு இதுதான். இரும்பெல்லாம் துரு பிடிக்க வச்சிரும், அப்ப அது நமக்கு பிடிச்ச இதுதான் இல்லையே. நம்ம கதவை திருப்பி திருப்பி ஒரு 6 மாசம் ஒரு தடவை மாத்திரம் நல்லா இருக்குமா என்ன? பிடிக்காது, துரு பிடிக்கிறது பிடிக்காது. வெள்ளம் வர்றது, நிறைய இடத்துல அந்த வெள்ளம் நியூஸ்லாம் படிப்பீங்க, அந்த வெள்ளம் வர்றதுலாம் நமக்கு பிடிக்கல, ஆனா அந்த சேஞ்ச் நடந்துதான் இருக்கு. அதுதானே? உணவு கெட்டு போடுறது, ஃபுட் ஸ்பாயிலிங் ஆகுறது, அது நம்மளுக்கு பிடிக்குமா என்ன? நம்ம நல்லா பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு பார்த்தா இதாயிருக்கும். அப்ப அது என்ன பண்ண முடியும், அது மாற்றம் நடந்திருக்கு, பட் அது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மாற்றம். சிம்பிளா சொன்னா குட் சேஞ்ச்னா டிசரபிள், பேட் சேஞ்ச்னா அன்டிசரபிள். சரியா? இது வரைக்கும் இன்னைக்கு போதும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நேச்சுரல் அண்ட் மேன்மேட் சேஞ்சஸ்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அது புரியுதா? நம்ம அந்த ஒரு டைப் மட்டும் தான் இருக்கு, அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? இதுக்கு சம்பந்தமா சும்மா ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கும், அது வந்து என்னென்ன சேஞ்ச்லாம் இருக்கு அப்படிங்கிறது, அது வந்து இன்னைக்கு சொல்லி தரத விட அடுத்த கிளாஸ்ல சொல்லி தர ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க இன்னைக்கு போய் வீட்டை போய் படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு அந்த அடுத்த கிளாஸ் அந்த ஒரு மாற்றத்தையும் சேஞ்சஸ் நான் சொல்லிட்டு இதை நான் எடுப்பேன். கிளியரா? ஓகே. இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் வந்து அப்ப நீங்க கேட்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூப்பா. நான் கிளாஸ் நேசத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம். நன்றி வணக்கம். தேங்க்யூ சார்.